ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இ-காமர்ஸில் நான் வந்து சேல்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் எவ்வளோ முதலீட்டோடு நம்ம ஆரம்பித்தா ஈஸியாக வந்து நம்மளால் சர்வே பண்ண முடியும்? ஓகே, இப்போ ஆஸ் பர் 2024 ஏன்னா முன்னாடி வந்து 50,000 கூட ஸ்டார்ட் பண்ணுறதும் என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து இப்போ 1 lakh. அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட் இதில் வந்து நான் வந்து ஒரு செல்லராக ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் லைசன்சஸ் இதெல்லாம் வாங்க வேண்டியிருக்குங்க? ஒன்றுமே இல்லை, ஜிஎஸ்டி இருந்தாலே போதும். ஜிஎஸ்டின்ற ஒரு பேசிக் டாக்குமெண்ட் இருந்தாலே நம்மக்கிட்ட பேன் கார்டு இருக்கும், உள்ளே வந்து நம்ம செல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் ஒரு வேளை ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா அது அமேசானில் 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு விற்றுடலாம், அதுவே ஒரு பெரிய மாடியூல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது உண்மையா இல்லை அது ஒரு அதில் இருக்கக்கூடிய மித் கொஞ்சம் சால்வ் பண்ணுங்களேன். ஓகே, 100 ரூபாய்க்கு வாங்குற பொருளை ஆக்சுவலாக 500 ரூபாய்க்கு மேலே தான் விற்கிறேன், இதான் உண்மை. ஆனால் அதில் லாபம் வராது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு விற்றா 400 ரூபாய் என் பாக்கெட்டுக்கு வரவே வராது. ஏன் அப்படின்னா வணக்கம். இன்னைக்கு பிஸ்னஸ் பேசலாம் நிகழ்ச்சி மூலிமா நம்ம சந்திக்கக்கூடிய தொழில் முனைவோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமதி நிவேதா முரளிதரன் அவர்கள். இவங்க நியூஜென் மேக்ஸ் அப்படின்ற நிறுவனத்துடைய நிறுவன தலைவர். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் இவங்க ரொம்ப ரொம்ப பாப்புலர். நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது சம்மந்தமான அத்தனை தகவல்களுமே இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் பார்க்க முடியும். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் வந்து ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய தடையாக இருக்கிறது என்னென்னா, பிஸ்னஸ் இப்போ ஆரம்பிக்கலாமா, அப்புறம் ஆரம்பிக்கலாமா, இது கரெக்டான டைமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் எப்படி பிஸ்னஸ்குள்ளே வந்தீங்க? உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த ஒரு நாள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்க முடியாது. அது ஒரு லாங் ப்ராசஸ் நினைக்கிறேன். அது எப்போ ஆரம்பிச்சதுலாம் எனக்கு தெரியல. பட் அடி மனசில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு மட்டும் இருந்தது. ஆனால் என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்தேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சரி ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு ஆகணும்ல, அது ஏன் இப்போயே ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி காலேஜ்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயந்தான். ஸோ காலேஜ் படிக்கும்போது பிஸ்னஸ் பண்ணோன்னா என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை, நான் செய்கிற கைவினை பொருளை தவிர்த்து. சரி இதே சும்மா பிஸ்னஸாக ஆரம்பிப்போமே, வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப விளையாட்டாகவும் ரொம்ப அசால்ட்டாகவும் ஆரம்பிச்சது தான் இந்த என்டையர் பிஸ்னஸே. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே பிஸ்னஸ்குள்ளே வந்தேன்னு சொல்கிறீங்க. பொதுவாக இது உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷனாக இருக்கலாம். பட் ஜென்ரலாக நான் கேட்குறது என்னென்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது நல்லதுங்களா, இல்லை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிஸ்னஸ்குள்ளே வர்றது நல்லதா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி சொல்லுங்களேன். என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஒர்க் அவுட் ஆனது வந்து எதுவுமே தெரியாதனால நான் சக்ஸஸ்ஃபுல் ஆனேன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து இளம் கன்று பயம் அறியாது. ஒன்றுமே தெரியாதனால தைரியமாக காலை எடுத்து வச்சுட்டேன். ஐ கெஸ் 21-22 ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே தெரியாதுல்ல, அப்போ எதுவும் யோசிக்க மாட்டேன். அவமானம் என்ன, இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டு ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. நான் என்ன தான் ஆரம்பித்தாலுமே நான் ஸ்ட்ரகிள் பண்ணது வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஏன்னா எல்லா விஷயமும் நான் கற்றுக்கிட்டு தான் வந்தேன், யாருமே மென்டர் கிடையாது. அண்ட் எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாமல் இருந்தனால இந்த ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஸோ என்னோட சஜஷன், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது லைஃப்பில். ஏன்னா ஒரு 30ஸ்க்கு மேலே நீங்கள் ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது நிறைய ஒரு பயம் வரும், ஃபேமிலி இருக்கும், கமிட்மெண்ட் இருக்கும். நான் அந்த 20ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு எந்த ஒரு பயமே இல்லை, ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் சக்ஸஸ் ஆக ரொம்ப டைம் எடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் எப்பயுமே. ஓகே, ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இ-காமர்ஸில் நான் வந்து சேல்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் எவ்வளோ முதலீட்டோடு நம்ம ஆரம்பித்தா ஈஸியாக வந்து நம்மளால் சர்வே பண்ண முடியும்? ஓகே, இப்போ ஆஸ் பர் 2024 ஏன்னா முன்னாடி வந்து 50,000 கூட ஸ்டார்ட் பண்ணுறதும் என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து இப்போ 1 lakh. ஏன் அப்படின்னா இப்போ நிறைய டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்க்கே நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகுது. ஃபோட்டோஷூட்டோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததோட இப்போ ரொம்ப அதிகமாகிருக்கு. ஸோ ஓவராலாக ஒரு 1 lakh இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கிடலாம், உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸையும் முடிச்சிடலாம், ப்ராடக்ட் ஃபோட்டோஷூட்ஸு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் லீகலாக முடிச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மார்க்கெட்டிங்க்கும் பட்ஜெட் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் டாக்குமெண்டேஷன் பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போது அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட் இதில் வந்து நான் வந்து ஒரு செல்லராக ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் லைசன்சஸ் இதெல்லாம் வாங்க வேண்டியிருக்குங்க? ஒன்றுமே இல்லை, ஜிஎஸ்டி இருந்தாலே போதும். ஜிஎஸ்டின்ற ஒரு பேசிக் டாக்குமெண்ட் இருந்தாலே நம்மக்கிட்ட பேன் கார்டு இருக்கும், உள்ளே வந்து நம்ம செல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் ஒரு வேளை ஃபுட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் விற்கிறதா இருந்தால் மட்டும்தான் எஃப்எஸ்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், இல்லை எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கணும். ஃபுட்டை தவிர்த்து எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ்க்குமே மெஜாரிட்டியாக லைசன்ஸ் கேட்க மாட்டாங்க. ரொம்ப எக்ஸப்ஷனல் கேஸில் தான் சில லைசன்ஸ் கேட்பாங்க. ஓகே ஓகே,
இப்போது ட்ரேட்மார்க்குடைய அத்தியாவசியம் என்ன இருக்குங்க? இப்போது ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி சொல்லியிருந்தீங்க, ப்ராடக்ட் ரிலேட்டட் லைசன்ஸ் சொல்லியிருந்தீங்க, ட்ரேட்மார்க்குமே கம்பல்சரி இல்லைங்களா? ஸோ எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் ட்ரேட்மார்க் அப்படின்றது, ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன்றது கம்பல்சரி? இது வந்து மார்க்கெட் பிளேஸை பொறுத்து மாறும். 100% ட்ரேட்மார்க் மேண்டேட்ரி கிடையாது. இப்போ மீஷோவில் ட்ரேட்மார்க் இல்லாமல் பண்ணலாம், அமேசான்லேயும் ட்ரேட்மார்க் இல்லாமல் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் ட்ரேட்மார்க்லாம் இல்லைனா உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 1 lakhல நீங்கள் ட்ரேட்மார்க் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ எப்படி ஆச்சுன்னா மார்க்கெட் பிளேஸில் வந்து எல்லாரும் ட்ரேட்மார்க் எடுத்துறாங்க. உங்களுக்கு ஹார்ட்லி ஒரு 7,000 rupees தான் ஆக போகுது. ஸோ ட்ரேட்மார்க் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் மார்க்கெட் பிளேஸ் கொடுக்கறதுனால ட்ரேட்மார்க் எடுக்கிறது நல்லது. ட்ரேட்மார்க்னா பிராண்ட் நேம், என்னோட பொருளுக்கான ஒரு பிராண்ட் நேம், இதுதான் நான் இந்த கேட்டகரியில் விற்க போகிறேன்னு சொல்லி ஒரு அஃபிஷியலாக ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறது தான் ட்ரேட்மார்க்கு. அது எடுக்கிறது மேண்டேட்ரி இல்லைனாலும் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதுதான் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. நம்ம ஒரு பிராண்ட் நேம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் இப்போ மார்க்கெட் பிளேசஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ அமேசான்லாம் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணணும்னா ட்ரேட்மார்க் வேணும். நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணலன்னா சேல்ஸ் வராது. அதனால் ட்ரேட்மார்க் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. இப்போது ஒரு பிகினர், நான் இப்போ தான் வந்து இந்த இ-காமர்ஸில் சேல்ஸு இதுக்குள்ளே வரேன், எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணால் எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க? இப்போ ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஒரு சூப்பர் கேட்டகரி அப்படின்னா ஹோம் அண்ட் கிச்சன் தான். ஏன்னா நம்ம எல்லா டார்கெட் ஆடியன்ஸும் டார்கெட் பண்ணிடலாம். வீட்டில் மோஸ்ட்லி எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்துடும். இப்போ இதில் எந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணலான்னா ஒரு பேசிக் டம் ரூல், காம்படிஷன் அதிகம் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டை எடுக்கணும். இப்போ காம்படிஷன் அதிகமாக ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறேன், நான் வெஜிடபிள் கட்டர்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ரொம்ப காம்படிஷன் இருக்குது, ஆல்ரெடி 10 பேர் வித்துட்டு இருக்காங்க, ப்ரெஸ்டீஜ் அவங்களாம் விற்கிறாங்க, நானும் போய் விற்பேன் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம். ஸோ காம்படிஷன் கம்மியாக இருக்கணும், ஆனால் டிமாண்ட் அதிகமாகிட்டே போகிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு மார்க்கெட்டில் நிறைய டூல்ஸ் கூட இருக்குது. ஸோ இப்போ ஜங்கிள் ஸ்காட், ஹீலியம், இது மாதிரி டூல்ஸ் இருக்கும். இந்த டூல்ஸ் வச்சு நம்ம ஃபிகர் அவுட் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் பிளேஸில் நான் விற்க விருப்பம் இல்லை, நான் வந்து தனியாக ஒரு வெப்சைட் போட்டு விற்கிறேன் அப்படின்னாலுமே நீங்கள் ஃபேஸ்புக் ஆட் லைப்ரரி மூலமாக கூட ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணி நம்ம யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ரன் பண்ணுறாங்க, அது விற்குதா, என்ன மாதிரி ப்ரைஸிங் விற்கிறாங்க அப்படின்ற டேட்டா கூட நம்ம எடுக்கலாம். ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து டிமாண்ட் இருக்கணும், காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அண்ட் வந்து ஒரு 5-6 வருஷம் ஆயிருக்க வேணாம். இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை ஹாட் செல்லிங் ப்ராடக்டாக மாற்றி கன்வர்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அண்ட் இன்னொரு பேசிக்கான ஒரு விஷயம் குவாலிட்டி ரொம்பவே முக்கியமானது. அண்டு ரொம்ப ஒர்க்கபிளான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கக்கூடாது. நம்ம பக்கத்தில் நான் பக்கத்து கடைக்கு போனால் கிடைக்கிற ஒரு விஷயம்ன்றது அது தனி கேட்டகரி. ஆனால் நான் குயிக்காக ப்ராஃபிட் பார்க்கணும், நான் ஒரு 3 ப்ராடக்ட் லான்ச் பண்ண நல்லா பண்ணணும் அப்படின்னா அது ஏதோ ஒரு கஷ்டத்தை நம்ம குறைக்கிற மாதிரி இருக்கணும். அது ஸ்டோரேஜ் ஆர்கனைசராக கூட இருக்கலாம். நான் ஒரு 10 பேண்ட் வைக்க வேண்டிய இடத்துல என்னால் ஒரு சின்ன பையை வச்சு அது உள்ள 10 பேண்ட் வைக்க முடியும். இது மாதிரி ஏதாவது ஒரு வேலை சுமையை குறைக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து ஈஸியாக வெளியில் கிடைக்காம இருந்து நீங்கள் அதை விற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும், சேல்ஸும் அதிகமாகும். சூப்பர். நம்ம ஜென்ரலாக பிஸ்னஸ் சூஸ் பண்ணுற அதே அல்காரிதம் தான். பெயின் பாயிண்ட் என்ன, கஸ்டமரோட பெயின் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த பெயின் பாயிண்ட்டுக்கான சொல்யூஷனாக நம்ம ப்ராடக்ட் இருந்ததுன்னா ஈஸியாக சேல்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? ஓகே, சூப்பருங்க. மேடம், ஒரு ஆன்லைனில் நிறைய இடங்களில் நான் பார்க்கும்பொழுது ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஃபன்னாக ஷேர் பண்ணுற விஷயம் என்னென்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு போய் ஒரு ப்ராடக்டை வாங்கிட்டு வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா அது அமேசானில் 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு விற்றுடலாம், அதுவே ஒரு பெரிய மாடியூல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது உண்மையா இல்லை அது ஒரு அதில் இருக்கக்கூடிய மித் கொஞ்சம் சால்வ் பண்ணுங்களேன். ஓகே, 100 ரூபாய்க்கு வாங்குற பொருளை ஆக்சுவலாக 500 ரூபாய்க்கு மேலே தான் விற்கிறேன், இதான் உண்மை. ஆனால் அதில் லாபம் வராது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு விற்றனா 400 ரூபாய் என் பேக்கெட்டுக்கு வரவே வராது. ஏன் அப்படின்னா 500 ரூபாய்க்கு விற்கிற பொருளுக்கு நான் ஸ்டோரேஜ் ஃபீஸ், பேக்கிங் ஃபீ, க்ளோசிங் ஃபீஸ், ரெஃபரல் என்னென்னவோ பேர்லாம் வச்சுருப்பாங்க ஒரு மார்க்கெட் பிளேஸ். இதெல்லாம் பிடிச்சிட்டு போக எனக்கு வந்து அப்புறம் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கழிஞ்சு எல்லாமே வந்து நிற்கும் போது நான் 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளுக்கு எனக்கு 130 140 ரூபா தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு இ-காமர்ஸ் எப்படி ஒரு மாடல் ஒர்க் ஆகும்னா, நான் 1 லட்சம் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதில் ஆவரேஜாக 10% தான் லாபம் இருக்கும். அப்படியே நான் 1 லட்சம் சேல்ஸ் பண்ணால் 50,000 எனக்கு லாபன்ற கணக்கெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி தான் இருந்தது, இப்போயும் அப்படி தான் இருக்குது. ஒரு ஆவரேஜாக 10 to 15% லாபம் எடுக்கிற மார்க்கெட் பிளேஸ் தான் இது. அதனால் நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய் விற்கிறதுலாம் கரெக்டு தான். ஆனால் 400 ரூபாய் நமக்கு கிடையாது, அது யாருக்கோ. ஸோ நமக்கு இதெல்லாம் போக வரது தான் உண்மையான லாபமே. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நீங்கள் நம்மளோட வியூவர்ஸ்க்கு நீங்கள் வந்து பகிர்ந்துட்டு இருந்தீங்க. சூப்பருங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி ஷாம். இன்றைக்கி திருமதி நிவேதா முரளிதரன் அவர்கள் இவங்க ஷேர் பண்ண அத்தனை தகவல்களும் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இதே மாதிரி வேறு ஒரு தொழில் முனைவோரோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர், ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.